நீட் வந்து நான் அகெயின்ஸ்டெல்லாம் போக மாட்டேன். நீட் வந்து ஒரு நல்ல இதுதான். ஆனால் அது வந்து ஃபேராக நடக்கணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா ஒரு நீட்டுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. நீட் வந்த பின்னாடி என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மேபி அதர் ஸ்டேட்ஸில் நமக்கு கிடைக்கிது, சீட்ஸ் கிடைக்கிது, ஃப்ரீயாக படிக்கிறோம், ஃப்ரீயாக கொஞ்சம் படிக்க முடியுது. மற்றபடி நீட் இருந்தால் ஓகே. யாருமே எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சும்மா பேட்டியிலே சும்மா வாயிலில் சொல்கிறாங்களே தவிர உண்மையாக அதுக்கு யாருமே அகென்ஸ்டாக நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீட் வேணும், ஆனால் நீட் வேணுதான் நல்லது தான். ஆனால் நீட் இருந்தால் எப்படின்னா இது, ஆனால் நீட் வந்த பின்னாடினா நம்ம வெளியே போகிறோம், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போயிட்டு புதுசாக ஏதோ கற்றுக்குறோம். ஏன்னா விஜய் பற்றி வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவங்க மூவிஸை பார்த்து மட்டும்தான் வந்திருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 30-40 வருஷமாக ஒரே தலைமுறையாக தானே அரசியல் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நமக்கும் ஒரு இப்போது விஜய் வந்தாலும் இப்போ என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டே இருக்க தான் போகுது. அவர் ஜெயிச்சிட்டாருன்னா படம் நடிக்கலைன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாச்சும் ஒரு இதாச்சுன்னா அது கொஞ்சம் இதாகும், ஃபீல் ஆகும் அந்த டைமில் கன்ஃபார்மாக. ஐ எம் டாக்டர் சந்தோஷ், எம்டி அனஸ்தீஷியா. நான் நீட்டை பற்றி என்ன பேசணுன்னா, நீட் வந்து நான் அகெயின்ஸ்டெல்லாம் போக மாட்டேன். நீட் வந்து ஒரு நல்ல இதுதான். ஆனால் அது வந்து ஃபேராக நடக்கணும்னு நினைப்பேன் நான். எப்படி பேப்பர்ஸ் எல்லாம் லீக் பண்ணிவிட்டு வெறும் ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல மருத்துவர்கள் இல்லாமல் ஒரு போலியான மருத்துவர்கள் வர்றதுக்கான அகெயின்ஸ்டாக தான் நாங்கள் இருப்போமே தவிர ஒரு நல்ல மருத்துவத்தை வந்து நாங்கள் எப்பயுமே இது பண்ண மாட்டோம். நீட் வந்து அகெயின்ஸ்டாக நாங்கள் போக மாட்டோம். ஆனால் கொஞ்சம் அது ஃபேராக நடக்கணும். இப்போ எப்படி நார்த்லலாம் அவங்களுக்கு மட்டும் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம சவுத் சைடு இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு மக்களெல்லாம் எப்படின்னா அதுக்கு எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு மட்டும் கொஷின் பேப்பர் அதே மாதிரி பாஸ் பண்ணி அவங்க மட்டும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நம்ம மட்டும் லோவாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறதெல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நாங்கள் இருப்போம். ஆனால் நீட்டுக்கு வந்து அகெயின்ஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நீட்டு தேவையில்லைன்னா ஆனால் அதுவும் ஒரு ஃபேர் பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ இதுலேயும் கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. நம்ம 12th எக்ஸாம்ஸ் வைக்கிறதுலையும் ஃபுல்லாக கட் ஆஃப், அதுலேயும் ஃபுல்லாக பசங்கள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அதையும் பேஸ் பண்ணி இதையும் இது பண்ணி அவங்க ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கல் இதுக்கு போயிடுறாங்க, டிப்ரெஷன் போயிடுறாங்க. ஐ மீன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேபி கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடம் கொடுத்து இப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு நீட்டுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. சும்மா ஒரு எப்படின்னா ஒரு செட்டப் மட்டும் தான் இருக்குது. அங்கங்கே ஒரு கோச்சிங் கிளாஸ் இது நடத்தி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணுன்றது தான் எங்கள் ஒரு இது. பிரைவேட் காலேஜில் கொஞ்சம் எம்பிபிஎஸ் அதில் வந்து டாக்டர் ஆனாலும் லேக்ஸ் கணக்கில் மாறிச்சு. ஆமாம், இப்போ நீட் வந்ததுலேருந்து அந்த லேக்ஸ் கணக்கில் மாறலை. ஸோ அந்த டெக்னிக் அந்த சூப்பராக தானே இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. எப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வெறும் ஜஸ்ட் இஃப் யூ கெட் எலிஜிபிலிட்டி யூ கேன் கெட் சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அப்பயும் அதே லேக்ஸில் தான் போயிட்டுருக்கு. நீட் வந்த பின்னாடி என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மேபி அதர் ஸ்டேட்ஸில் நமக்கு கிடைக்கிது, சீட்ஸ் கிடைக்கிது, ஃப்ரீயாக படிக்கிறோம், ஃப்ரீயாக கொஞ்சம் படிக்க முடியுது. மற்றபடியெல்லாம் அந்த லேக்ஸில் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணுமா வேண்டாம், நம்ம நாட்டுக்கு வேணுமா வேண்டாம், நீட்டு ஃபேராக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு வேணுமா வேண்டாம், வேணும் வேண்டான்னு இல்லை, இருந்தால் ஃபேராக நடக்கணும். ஐ மீன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணால் எப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக நடக்கும். கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கொஷின் பேப்பர் லீக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது சுத்த வேர்ஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீட் இருந்தால் ஓகே. ஆமாம், எனக்கு வந்து பொலிட்டிக்கல் மூவ்னா எப்படின்னா அவங்க வந்து ஆனால் இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கரெக்டான போராட்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருமே எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சும்மா பேட்டியிலே சும்மா வாயிலில் சொல்கிறாங்களே தவிர உண்மையாக அதுக்கு யாருமே அகென்ஸ்டாக நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாருமே பேசுகிறதுல மட்டும்தான் இதாக பண்ணுறாங்களே தவிர வேண்டான்னு வாயிலில் தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கான இறங்கி ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம், அதுதான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபேராக நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீட் வேணும், ஆனால் நீட் வேணுதான் நல்லது தான். ஆனால் நீட் இருந்தால் எப்படின்னா we can learn new things. இப்போ நம்ம வெறும் இப்போ கட் ஆஃப் வச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே தான் பூந்து போகிறோம். நம்மளுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீட் வந்த பின்னாடினா நம்ம வெளியே போகிறோம், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போயிட்டு புதுசாக ஏதோ கற்றுக்குறோம். அவங்க ஃபாலோ பண்ணுற மெடிசன்ஸை கற்றுக்குறோம். இப்போ நம்ம தமிழ்நாடுனா ஒரே ஒரு ப்ரோட்டோக்காலை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுவே நம்ம இப்போ வெளியே ஸ்டேட்டில் படிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, விஜய் சாரோட படித்தவங்க ஒரு யூத்தா விஜய் சாரோட அரசியல் வருகையை பற்றி என்ன நினைக்கிறேன்? நான் அவர் வரணும்னு தோணுது எனக்கு ரொம்ப. என்ன காரணம்?
ஏன்னா ஒரு ஒரு நியூ அந்த அரசியல் இதை பார்க்கலான்ற மாதிரி அவர் ஒரு யங் ஐகான். அவர் எங்கன்னா எப்படி சொல்கிறது, 50 இயர்ஸ் ஓல்டு தான். 50 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் அவர் ஒரு அந்த ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த யங் ஆட்டிடியூடை நாங்கள் லைக் பண்ணுறோம் ரொம்ப. எப்படின்னா அவங்க மூவிஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா எனக்கு விஜய் சார் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அரசியலை பார்த்து அவரோட படங்களை பார்த்து அவர் ஓட்டு போடக்கூடிய சூழல். ஏன்னா இப்போ எங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா விஜய் பற்றி வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவங்க மூவிஸை பார்த்து மட்டும்தான் வந்திருக்கோம். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குன்னா இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பயுமே ஒரே அரசியல் தானே இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 30-40 வருஷமாக ஒரே தலைமுறையாக தானே அரசியல் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நமக்கும் ஒரு இப்போது விஜய் வந்தாலும் இப்போ என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டே இருக்க தான் போகுது. ஐ மீன் ஒரு வேளை மாற்றம் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு. ஒரு இப்போ அவர் வந்தாலும் வரலைனாலும் இப்போ என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அவர் வந்து மாற்றினார்னா அந்த எழுச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். ஓகே, அவர் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறாரு. அவர் மக்கள் அவ்வளோ அவர் செய்கிற செய்கைகள், அப்புறமா அவங்க இப்போ அனிதா விஷயத்துலேருந்து எடுத்துக்கோங்களேன், எல்லாத்துக்குமே போவார். இப்போ வந்து இந்த காரைக்குடியில் அந்த கள்ளச்சாராயம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே போகிறாரு, எல்லாத்துக்குமே செய்கிறாரு. அதை பார்த்தா நமக்கே ஒரு இது வருது. அவரை பார்த்து எனக்கும் ஒரு 4 பேருக்கு இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா 5 பேர்கிட்ட காசு வாங்கினா 5 பேர்கிட்ட காசே வேண்டாம் இல்லாதவங்க கிட்ட, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு அவரை பார்த்தா. அது வேணும், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். நான் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு. அது ரொம்ப கொஞ்சம் ஏமாற்றம் வரும் எனக்கு. என்னன்னா